Hi guys, welcome to PC Tamilan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் கௌரி பிரியா அப்படிங்கிறவங்க கேட்டிருந்தாங்க. லேப்டாப் வந்து ரொம்பவே ஹீட் ஆகுதான். அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நாங்க ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளார போலாம். கைஸ் நீங்கள் பிசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பவர் அண்டு ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பேட்டரி அல்லது பவர் அண்ட் ஸ்லீப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான் செட்டிங்ஸ் வந்து ஷோ ஆகும். நான் விண்டோஸ் 11 யூஸராக இருக்கனால எனக்கு வந்து ஷோ ஆகலை. நீங்கள் விண்டோஸ் 10 யூஸராக இருந்தீங்கன்னா பிளான் செட்டிங்ஸ் அதில் எடுத்துங்க. விண்டோஸ் 11 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டைப் ஹேர் டு சர்ச்சில் வந்து கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிளான் செட்டிங் இங்கே ஷோ ஆகும். விண்டோஸ் 10 யூஸருக்கு நீங்கள் ஸ்லீப் மோடை கிளிக் பண்ணதுக்கப்புறமே உங்களுக்கு இந்த பாப்பப்பும் வந்துடும். அதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜரை விண்டோஸ் 10 யூஸராக இருந்தாலும் சரி, விண்டோஸ் 11 யூஸராக இருந்தாலும் சரி, பிளான் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட ஹெல்த்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அட்வான்ஸ்ட் பவர் செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் பாப்அப் விண்டோ உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கே 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். நான் இப்போ தான் என்னோடய லேப்டாப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு 2 தான் ஷோ ஆகுது. சிஸ்டம் கூலிங் சம் இஷ்யூனால எனக்கு ஷோ ஆகலை. உங்களுக்கு கண்டிப்பாக ஷோ ஆகும். அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக மேக்ஸிமம் ப்ராசஸர் ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் ஆன் பேட்டரி 100%, ப்ளக்கின்ல வந்து 60. உங்களுக்கு டிஃபால்ட்டாக 100 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் அதை கிளிக் பண்ணி 75 சேஞ்ச் பண்ணிங்க. ஆன் பேட்டரி மோட்லேயும் 75 ப்ளஸ் வந்து ப்ளக்கின்லேயும் வந்து 75 அப்படின்னு சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகி சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு சம் இஷ்யூனால இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக சிஸ்டம் கூலிங் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து ஆன் பேட்டரி மோடு இதே மாதிரி ப்ளக்கின் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆன் பேட்டரி மோடு வந்து ஆக்டிவில் இருக்கும். ப்ளக்கின் வந்து உங்களுக்கு டீஆக்டிவேட்டில் இருக்கும். நீங்கள் ரெண்டையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க. இஷ்யூ இருக்கனால என்னால் காட்ட முடியல. நீங்கள் அதில் 2 இருக்கும். ரெண்டையுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு கேன்சல் கொடுத்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒன் டைம் வந்து உங்களோட பிசி வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணும்போது ஹீட்டிங் வந்து குறையும். அப்படி குறையல அப்படின்னா நீங்கள் அடுத்து செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் போயிட்டு டாஸ்க் மேனேஜர், டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்க. அதை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா CPU ஸ்டேட்டஸு, மெமரி ஸ்டேட்டஸு, டிஸ்க்கு இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு காட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து ரொம்பவே ஹையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஆவரேஜாக 50+ அப்படி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா 90+, 95+ன்னு போயிடும். அதை நீங்கள் கண்டிப்பாக இதை குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராப்ளம் ரொம்பவே குறையும். இப்போ இது வந்து இப்போ இது ஒர்க்கிங் இருக்கிறது வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரைட் கிளிக் பண்ணி எண்ட் டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எண்ட் டாஸ்க் ஆகிரும். அது இனிமேல் CPU வந்து ஒர்க் பண்ணாது. அது மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்
ஸ்டார்ட் அப்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 சாஃப்ட்வேர் பக்கம் வந்து ஸ்டார்ட் அப் சாஃப்ட்வேரா இருக்கும். அது எல்லாமே வந்து நீங்க டிசேபிள் பண்ணீங்க. உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் எனேபிள் பண்ணீங்க. தேவையில்லாதத நீங்க டிசேபிள் பண்ணீங்க. டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு கண்டிப்பா ஹீட்டிங் ப்ராப்ளம் குறையும். எனக்கு பார்த்தீங்கன்னா, இது 50+ வந்து இப்ப நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கனால இருக்கு. இல்ல அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் 20+, 25+ தாண்டாது. இத யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். யூஸ் ஆனுச்சு அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஒரு லைக் குடுக்கணும். கௌரி பிரியா, தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, கீழ இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் குடுங்க. அப்பதான் நம்ம ஒரு ஃபியூச்சர் வீடியோஸ்மே உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க் யூ.